சேரமான் பெருமாள் நாயனார். திரு அஞ்சைக்களம். சேரமன்னன் குலமும் உலகமும் செய்த தவப்பயனால் பெருமாக்கோதையார் என்ற சேரமான் பெருமாள் நாயனார் அவதரித்தார். இவர் அரச வாழ்வை பெரிதும் விரும்பவில்லை. திரு அஞ்சைக்களத்து இறைவனிடம் தீரா பக்தி கொண்டிருந்தார். அந்த தலத்திலே இருந்து கொண்டு கோயிலை சுத்தம் செய்து கொண்டு பூத்தொடுத்து பல்வேறு வகையான சிவத்தொண்டு செய்து வழிபட்டு கொண்டிருந்தார். அப்பகுதியை ஆண்ட செங்கோர் பொறையன் என்ற மன்னன் இறந்துவிட அரசுக்கு உரியவர் பெருமாக்கோதையார் அவருக்கு முடிசூட வேண்டும் என்று வந்தனர். தன் சிவத்தொண்டுக்கு அரச பதவி இடையூறாக இருக்கும் என்றெண்ணி இறைவனிடம் முறையிட இறைவனின் திருக்குறிப்பு அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு பணித்ததால் அரச பதவியை ஏற்றுக்கொண்டார். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பறவை இனங்கள் விலங்கினங்கள் ஆக எல்லாம் தாம் பேசிக்கொள்ளுவது அறிய அனைத்து அறிவும் ஆற்றலையும் கொடுத்தார். இறைவனுடைய அருளால் அதெல்லாம் அவருக்கு கிட்டியது. பிற உயிர் சொல்லியவற்றை அறிந்ததால் கழறல் சொல்லல் என்ற பொருள் ஒரு நல்ல நாளிலே முடிசூட்டிக் கொண்டு சேரமான் பெருமாள் ஆனார். ஒரு நாள் உவர்மண் பொதி சுமந்து வந்த வண்ணான் எதிரே வர மழையினால் கரைந்த உவர்மண் அவர் உடம்பிலே நிறைந்திருந்தது. பின்னர் உலர்ந்து வெளுத்திருந்தது. அதனைக் கண்டு சிவனடியார் திருவேடம் என்று எண்ணி ஜானையிலிருந்து இறங்கி அவ்வண்ணானை தொழுதார். பதவதைத்த வண்ணான், நான் வண்ணான் அல்லவோ என்று நிற்க, திருநீற்றின் அன்பு வேடத்தை நினைவூட்டினீர் என்று கூறினார். மதுரையிலே சோமசுந்தரரை நாளும் வழிபாடும் பாணபத்திரருக்கு திருவோலை தந்து சேரமானிடம் அனுப்ப திருவருளை வாழ்த்தி தன்னிடத்தில் உள்ள செல்வத்தை வழங்கி அரசாட்சி வழங்க செல்வத்தை பெற்றுக்கொண்டு சேரமானை ஆளுமாறு சொல்லுகிறார். சிவாக முறைப்படி தில்லை நடராஜ பெருமானை தினமும் வழிபடுகிறார். வழிபாட்டின் முடிவிலே இறைவனின் சிலம்போலி கேட்டு இன்புறுவார். பூஜையின் முடிவிலே ஒரு நாள் அச்சிலம்போசை கேட்கவில்லை. துயருற்று இனி இருந்து என்ன பயன் என்று நினைத்து உடைவாளால் தன் மார்பிலே குத்திக்கொள்ள சென்றபோது சிலம்போசை கேட்டது. முன்பு கேளாமைக்கு காரணம் என்ன என்று வினவ, நம்மால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரர் தில்லையிலே செந்தமிழ் பதிகம் பாட அப்பாடலின் சுவையை கேட்டதால் எனக்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது என்று கூறுகிறார். அதனை கேட்டவுடன் தில்லையம்பதிக்கு சென்று கூத்த பெருமானை வழிபட்டு பொன்வண்ணத்து அந்தாதி பாடினார். பின்பு சுந்தரரை காண திருவாரூர் சென்றார். திருவாரூரிலே மும்மணிக்கோவையை பாடி துதித்தார். இருவரும் மதுரை சென்றனர். அங்கே பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசியின் தந்தை சோழ மன்னன், சேரமான் பெருமாக்கோதையார், பாண்டி மன்னன் ஆகிய மூவேந்தர்களும் ஒரு சேர சொக்கநாத பெருமானை வழிபடுகின்றனர். பின்பு சேரமானும் சுந்தரரும் திருவஞ்சைக்களத்திற்கு செல்லுகின்றனர். திருவாரூர் சென்றுவிட்டு சில காலம் கழித்து மன்னனை காண வருகிறார். திருவஞ்சிக்களத்து இறைவனை வழிபட்டு உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு திருக்கையிலை செல்ல நினைக்கிறார். வானவர்கள் ஐராவதத்துடன் அவரை அழைத்து செல்கின்றனர். யானையின் மேல் அமரும் பொழுது தோழர் சேரமானை பற்றி நினைக்கிறார். அந்த திருக்குறிப்பை அறிந்த சேரமான் குதிரையின் செவியிலே நமச்சிவாய மந்திரத்தை ஓத குதிரை விண்வெளியிலே செல்கிறது. சுந்தரர் திருக்கையிலே இறைவனை வணங்கி சேரமான் வாயிலில் நிற்பதை இறைவனிடம் கூற சேரமான் உள்ளே அழைத்து வரச் செல்கிறார். இறைவனின் கோலம் கண்டு மகிழ்கிறார்கள். திருக்கையிலையிலே ஞான உலா பாடுகிறார்கள். மகிழ்ந்த இறைவன் இருவரையும் சிவகண தலைவராக பணிக்கிறார். ஒரு அரசன் அவனது ஆட்சியிலே எல்லா விலங்கு பறவை இனங்கள் என்ன எல்லாவற்றுக்கும் நீதி கேட்டு நீதி வழுவாமல் அரசாட்சி செய்ய விரும்பி இறைவனிடம் கேட்டான். அது மட்டுமல்லாமல் அதுபோல நடந்து கொண்டான் என்பதும் வியப்புக்குரியது. அதனால்தானோ என்னமோ குதிரையின் காதிலே நமச்சிவாய மந்திரத்தை ஓதியவுடன் அந்த குதிரை விண்மிசை பறந்தது.
இளமையிலே இருந்து பல கோடி முறை திரு ஐந்தெழுத்தை அன்புடன் ஓதி ஓதி ஒருவேற்றிக் கொண்ட சேரமானுக்கு அது எளிதாக இருக்கிறது. ஆதலால் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் ஓதி பயன்பெறுவோம். சேரமான் பெருமாள் நாயனார். அவர் பதம் பணிந்து வணங்குவோம். சேரமான் பெருமாள் நாயனார். வலமிருந்து இடம். சேரமான் பெருமாள் பட்டத்து யானை மேல் அமர்ந்து தனக்கு பின் ஏவலர் ஒருவர் அமர்ந்து குடைபிடிக்க நகர்வலம் வரும் காட்சி. யானை மேல் உலா வரும் சேரமான் உவர் மண் ஏறி வெளுத்த வண்ணான் ஒருவனை மிக தொலைவிலே கண்டு சிவனடியார் எனக் கொண்டு யானையின் கழுத்திலிருந்து இறங்கி இரு கைகளையும் தலைமேல் குவித்து தொழ அது கண்டு சிந்தை கலங்கிய வண்ணான் யாரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடிவண்ணான் எனச் சொல்லி இறைஞ்சி நிற்க அடியேன் அடிச்சேரன் என சொல்லி நிற்கும் காட்சி இதனிடத்திலே இடம்பெற்றுள்ளதை மிக அழகாக காணலாம். இங்கே அடியார் வேடத்தை நினைப்பித்த வண்ணானது உருவம் இங்குள்ள நிழற்படத்திலே எடுக்கப்படாது விடுபட்டது. கார்கொண்ட கொடை கழற்றறிவார்க்கும் அடியேன் கழற்றறிவார்க்கும் அடியேன் கழற்றறிவார்க்கும் அடியேன்